ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், ஃபஸ்ட்டு 11 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். போன பார்ட்டில் நம்ம ஆர்மி எல்லாத்துக்கும் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் அந்த 2 எம்பரர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஜின்னோட டீம்மேட்ஸ்லாம் ஜின்கிட்ட வந்து எங்களுக்கு நீங்கள் எப்போ தான் சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஜிமின், உன்னோட பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய பவர் தான் உங்களுக்கு தெரியுமே, எல்லா அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது. உனக்கு எல்லா அனிமல்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண தெரியுமா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இல்லையே, நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. இடத்துல ஒரு அனிமல் இருக்கா, அது உனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அனிமல் இருக்கா? எல்லாருமே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பட் ஜிம்மினோட கண்ணை மட்டும் நீ அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே கையை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஏன் என் கண்ணை மூடுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. இல்லை, நீ அதை என்ன அனிமல்னு சொல்லி பார்க்காமலே அதை ஃபீல் பண்ணு அப்படின்றாரு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறது? நான் தான் சொன்னேன்ல, நீ உன் கண்ணை மூடி நல்லா ஃபீல் பண்ணி இங்கே இருக்க அனிமல்ஸ் எதுன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்றாரு. தென் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது ஜின்னு ஒயனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஒயன் இதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி டைகரை வர வைக்கிறாங்க. அது அப்படியே ஒயனவே சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போது ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே டைகர் தான் இருக்குது அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் இதை பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது. ஹே, என்ன பவர்யா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின்கே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. நானா இதை கண்டுபிடிச்சேன், ஏன் இது உனக்கு தெரிலையா? ஆமாம், நான் தான் கண்டுபிடிச்சேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நீங்கள் வேறு லெவலில் புரிய வைக்கிறீங்களே. இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நீ அந்த எல்லா அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ அப்படின்றாங்க. அப்போது நான் சொன்னால் அந்த அனிமல்ஸ்லாம் கேட்காதா? இல்லை, நீ அந்த அனிமலை ஃபஸ்ட்டு உன்னோட ஹிப்னடைஸ் மூலமாக அதை ஹிப்னடைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? நீ அந்த அனிமலை உன்னோட கண்ணுக்கு நேராக பாரு. அப்படியா? எங்கே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களோட டைகர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த டைகர் வந்துட்டு அப்படியே எதுவுமே செய்யாமல் இருக்குது ஜிமினாவை பார்த்துட்டு. தென் ஜிமின் அப்படியே அந்த டைகரை பார்க்குறாங்க. அந்த டைகரும் ஜிமினோட கண்ணை பார்க்குது. 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே டக்குன்னு ஜிமின் டைகர் மேலே போய் ஏறி உட்கார்றாரு. அந்த டைகர் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன என்னோட பெட்டா அவனோட பேச்சு கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. இதுதான் நம்ம ஜிமினோட பவர். ஜிமினாவால் அவரோட அனிமல் மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் அவரோட பார்வையாலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போது ஜேகே ஜின்னை பார்த்து, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது எனக்கு புரியுது. ஜிம்மினால் அனிமல்ஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை ஹியூமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஹியூமன்ஸ் கிட்டலாம் ஜிம்மின் பவர் ஒர்க் ஆகாது. பட் எல்லா அனிமல்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஜேகே உன்னோட ட்ராகனாக இருந்தாலும் சரி. என்னது, ட்ராகனை கூடவா? என்னோட ட்ராகனையா? ஆமாம், நான் தமிழில் தானே சொல்கிறேன், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியுது. தென் ஜின்னை பார்த்துட்டு பரவாயில்லையே, இவர் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாரு. நான் கூட இவர் ஏதோ சொல்லி கொடுக்க மாட்டார், சும்மா ஆரம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஆளை பார்த்து பார்த்து எடை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. ஐயோ, நாங்கள் சொன்னது தப்பு தாம்மா, நீ விடு அப்படின்றாங்க. தென் ஜின் லின்னியை கூப்பிடுறாரு. லின்னியை முன்னாடி வராரு. சரி, உன்னோட பவர் உனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும், விண்டு தான் அப்படின்றாங்க. உனக்கு விண்டை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்? நான் ஒரு டைம் பையனை பயமுறுத்துறதுக்காக பின்னாடி முன்னாடி என்னோடய வின் பவரை வச்சு நானாக அப்படியே போயிருக்கேன் அப்படின்றாரு. ஓ, அவ்வளோ அளவுக்கு கற்றுட்ருக்கியா? ஆமாம், அப்புறம் இன்னொன்றும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. சரி, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. தென் லின்னி நீ முன்னாடி வான்னு கூப்பிடுறாங்க. லின்னி வந்து நிற்கிறாரு. அப்போது நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணு அப்படின்றாங்க. ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லை, நீ உன்னோட பவரை, அதான் உன்னோட கையை நீ லெஃப்ட் சைடு திருப்பினா உனக்கு முன்னாடியே காத்திருக்கும். அது உன் மூச்சு காற்றா கூட இருக்கலாம். அதை நீ லெஃப்ட் சைடு திருப்பினா அது லெஃப்ட் சைடு போகும், நீ ரைட் சைடு திருப்பினா ரைட் சைடு போகும். நீ உன்னோட பவரை வச்சு மற்றவங்கள பறக்க வைக்கலாம். அதான் உன்னோட எனிமீஸை உன்னோட விண்டு மூலமாக பறக்க வைக்க முடியும். தென் நீயும் பறக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பறக்க ட்ரை பண்ணதே இல்லையே, எப்படி பறக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீ நேராக நில்ல அப்படின்றாங்க. லின்னி அப்படியே நேராக இருக்கிறாரு. உன்னோட கண்ணை மூட அப்படின்றாங்க. என்ன நீங்கள் என் கண்ணை மூட சொல்கிறீங்க? ஆமாம், நான் ஜிமினுக்கு சொன்னல, அதே மாதிரி தான். நீ உன் கண்ணை மூடி காற்றை அப்படியே ஃபீல் பண்ணு அப்படின்றாரு. தென் லின்னி கண்ணை மூடி காற்றை ஃபீல் பண்ணிச்சாரு.
நீ அப்படியே உன்னை தூக்குற மாதிரி பண்ணு அப்படின்றாங்க. லின்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. என்னடா லின்னி மேலே பறக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லின்னி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. லின்னி பறந்துட்டுருக்காரு. தென் அப்படியே கண்ட்ரோல் பண்ண கற்றுட்டாரு. அப்புறம் நீ உன் பவரை வச்சு மற்றவங்கள கூட பறக்க வைக்க முடியும் அப்படின்றாங்க. அது எப்படி? நீ அதான் நான் சொன்னேன்ல, உன்னோட அதே வின் பவரை நீ அப்படியே ஃபீல் பண்ணு. அதே மாதிரியே பண்ணிச்சாரு. அந்த பவரை வச்சு அங்கே இருக்க எல்லாத்தையுமே தள்ளி விடுறாரு. எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் போய் அப்படியே விழுந்துடுறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணுறாரு. அவங்க பக்கத்தில் வந்துட்டு உனக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன், ஆனால் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபிலிக்ஸுக்கு இது புரியுது. ஓ அதான் கேர்ள்ஸ்க்குலாம் வருமே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சரி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோ தூரக்கே நான் எப்படி போவேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் கிட்ட கேட்பாங்க. இரு வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் ஃபிலிக்ஸை நிப்பாட்டி ஆமாம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஸோ எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. தென் ஜின்கிட்ட போயிட்டு என்னால் இன்றைக்கி கண்டினியூ பண்ண முடியாது, அவளை வேணால் நம்ம கேசல் காமிச்சிடலாம், நாங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதான் சொன்னலாம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியே லின்னிக்கு பதறி போயிடுது. என்னது ஒய்யனுக்கு உடம்பு சரியில்லை, எங்கே இருக்காவன்னு சொல்லிட்டு உங்களை தேடி லின்னியை வந்துட்டுருக்காரு. ஏகேவும் ஃபிலிக்ஸை நிப்பாட்டி என்னாச்சு அவளுக்கு, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அந்த அங்கே பாரு அங்கே தான் உட்காந்துருக்கா, நான் அவளை வேணால் விட்டுட்டு வரட்டா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. இல்லை இல்லை நான் போய் அவளை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பவர்லாம் நீங்கள் இப்போ தானே யூஸ் பண்ண கற்றுட்ருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. நானாச்சும் பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன், பட் ஃபிலிக்ஸ் நீ உன்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாதே, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நான் வேணா அவளை போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. லின்னியும் உங்கள் பக்கத்தில் வந்து உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இவருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்றீங்க. இல்லை இல்லை உனக்கு உடம்பு முடியலன்னு என்கிட்ட வந்து ஃபிலிக்ஸ் சொன்னால் எனக்கு என்னமோ எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு லின்னி அப்படியே பதறி போகிறாரு. சரி நான் ஒயனுக்கு வேணால் தனியாக சொல்லி கொடுத்துக்கிறேன், லின்னி நீ போய் அவளை விட்டுட்டு வா அப்படின்றாங்க. நானா சரி நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. பட் ஆனால் அவள் எப்படி தனியாக போவா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. ஆமாம் வேணா நம்ம வேணா இன்னொரு நாள் நம்ம ப்ராக்டிக்ஸ் வச்சுப்போமா, இல்லாட்டி நாளைக்கு வச்சுப்போமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இப்போயே சொல்லி கொடுத்தவனுமே இது ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. பட் உங்களை பார்த்துட்டு இல்லை இல்லை வேணாம், நம்ம டீமாக தான் எல்லாமே பண்ணணும், ஒருத்தர் இல்லைனாலும் நம்ம டீம் அவ்வளோதான் சொல்லிட்டு ஜின்னு அப்புறம் நீங்கள் எல்லாருமே கேசலுக்கு வரீங்க. லின்னியும் தான் அவங்க பக்கத்துலேயே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ ஒயன் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. தென் நீங்கள் எல்லாமே கேசலுக்கு வந்துடுறீங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்ஸ் சொல்லி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் கஷ்டம்தான், இப்போ எங்களுக்கு ஒன்றுனா நீ வரமாட்டியா அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி அப்படின்றாரு. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. தென் நம்ம ஆரமோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அவங்களாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. எல்லாமே கார்டனில் உட்காந்துருக்காங்க. மற்ற நம்ம ஜின் மெம்பர்ஸ் எல்லாம் என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா என்ன அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் 2 பேர்த்துக்கு தான் சொல்லி கொடுத்தேன், பட் அப்படின்றாங்க. என்னாச்சு ஏன் இடம் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ லீ தான் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாரு, நம்ம ஒயனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவளுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆரம் வந்துட்டு ஜின்னை பார்த்து முறைக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஆனால் அவள் என்னோடய ஃபேமிலி தானே, அவள் இல்லாமல் நாங்கள் எப்படி எங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இருக்கலாம், ஆனால் நீ இவளை விட்டுட்டினா இவளுக்கு நீ நாளை கூட சொல்லி கொடுத்துக்கலாம், மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் சொல்லி கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி மிரட்சாரு. நீங்கள் அப்படியே கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போ தான் ஆரம் ஜின்னை பிடிச்சி திட்டிகிட்ருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இதை பார்த்துட்டு வேக வேகமாக கீழே வரீங்க. அப்போது ஆரம் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு திட்டாரு. என்ன நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸை நல்லா தெளிவாக பார்க்குறாரு ஆரம். என்னாச்சு நீ இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேனே அவளுக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு.
என்ன ஸ்டொமக் பெயினா? இதே உனக்கு ஸ்டொமக் பெயினா மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் ஜின் சொல்லி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஜின்னை தான் திட்டிகிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் அவரை திட்டாதீங்க, என் மேலே தான் தப்பு, என்னால் தான் அவர் இங்கே வந்துட்டார். ஆனால் உன் மேலே தப்பாக இருந்தாலும் அவன் சொல்லியிருக்கணும்ல, நான் மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் சொல்லி கொடுக்குறேன், நீ வேணா போன்னு சொல்லி. அவர் அப்படி தான் சொன்னார், பட் என் ஃபேஸை பார்த்து தான் அவர் தாங்கிக்க முடியாமல் அவரும் வந்துட்டார் அப்படின்றாங்க. சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், பட் நாங்களாம் பண்ணிட்டோம், நீங்கள் தான் இனிமேல் தான் பண்ணணும், சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே கோவமாக போகிறாரு. நீங்கள் ஜின்னுக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் இந்த தப்பு, நீங்கள் என்னை விட்டுருக்கலாம், நானே வந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த திட்டு கிடச்சிருக்காதுல அப்படின்றாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா, ஆரம் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பான், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. பட் ஜின் அந்த இடத்துல வந்து அப்படியே சோகமாக தான் போயிட்டுருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு அப்படியே இன்னொரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போது ஹயுன்சக் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்னாச்சு உனக்கு இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் ஹயுன்சக்கிட்ட சொல்கிறீங்க. என்னாச்சு ரொம்ப முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, என்னால் தான் ஜின் இவ்வளோ திட்டு வாங்கினாரு, என் மேலே தானே தப்பு அப்படின்றாங்க. இல்லை அந்த இடத்துல நானே இருந்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் ஆரம் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டாரு, இருந்தாலும் அவரோட இடத்துல வந்து நீ யோசிச்சு பாரேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, எனக்கும் புரியுது. ஆரம்ப பார்த்துட்டு இருந்த எல்லா மெம்பர்ஸும் என்னடா 2 வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் ஹயுன்சக்கும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லின்னிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதை பிரைட்டும் வியும் நோட் பண்ணுறாங்க. இவ்வளோ பாரு, நம்ம எவ்வளோதான் இந்த ஹயுன்சக்கையும் இந்த ஒயனையும் பிரிக்கணும்னு நினச்சாலும் மேக்னெட் மாதிரி அடுத்த நிமிஷமே வந்து ஒன்றாயிக்குதுங்க. இவங்க 2 பேரும் வேறு வேறு டைம் தானே, எப்படி பாரு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லின்னி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹே ஒயன் ஒழுங்காக போய் ரெஸ்டடு அப்படின்றாங்க. இதை நீங்கள் திடீர்னு அங்கே இருக்க எல்லாருமே பாரியா எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சரி நெக்ஸ்ட்டு பாரு இவங்க தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கப்புள்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் ஹயுன்சக் ஒரு மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவன் இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஹயுன்சக், நான் இதை அவனை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, அவளுக்கு ஸ்டொமக் பெயின் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண மாட்டா, அவளை அதனால தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு லின்னியே சொல்கிறாரு. ஹயுன்சக் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உன் கூட வந்து உன்னை ரூமில் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஸோ நீங்களும் அவரும் போயிட்டுருக்கீங்க. அப்போ பிரைட்டுக்கும் வீக்கும் தான் பயங்கரமாக கோவமாக வருது. அப்போ தான் ஹயுன்ஜின் பார்க்குறாரு. ஆமாம் எல்லாம் ஏன் இங்கே நின்றுட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவா, அது வேறு விஷயம்டா அப்படின்றாங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லுடா, அதுவும் இல்லாமல் பார்க்க ஒய்யன்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்காளே, ஏன் திடீர்னு ஹயுன்சக் கூட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் ஹயுன்சக் கூட போனா உனக்கு என்ன அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. இல்லை அவளும் நம்ம சிஸ்டர் மாதிரி தானே அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. ஓ நீ அப்படி கேட்குறியா, அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை அதான். ஓ இப்போ நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க ஹயுன்ஜின். இதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ்க்கு லைட்டாக கோவம் வருது. ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, நீ கோவப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேனே நமக்கு சிஸ்டர் மாதிரின்னு, அப்படின்னா ஓகே, பட் இருந்தாலும் நீ ஓவராக தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. ஐயோ என் செல்லக்குட்டியை விட யாரை ரொம்ப கேர் பண்ணிப்பேன், நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. தென் அந்த இடத்துலையே ஃபிலிக்ஸ் சிரிச்சிடுறாரு. அப்போது லீ வந்து இதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காரு. இவனுங்க ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக் முள்ளே சுற்றிட்டு அலைவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ அந்த இடத்துலேருந்து போகிறாரு. தென் ஹயுன்சக்கும் நீங்களும் பேசிகிட்டே போகிறீங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. நான் ஏதாவது வேணும்னா சொல்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்கிற, இல்லை நீங்கள் என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கள அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லு, நாங்கள் வந்து இருப்பேன் அப்படின்னு ஹயுன்சக் சொல்கிறாரு. நீங்கள் ஹயுன்சக் அப்படியே பார்க்குறீங்க. ஹயுன்சக்கும் உங்களை பார்த்துட்ருக்காரு. தென் உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. அப்போது ஹயுன்சக் சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உன்னோட ரூம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உன்னோட பக்கத்து ரூம் தான் நானும் அப்படின்னு ஹயுன்சக் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் போகிற, கொஞ்சம் நேரம் இங்கே நில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன இவ என்ன இங்கே நிற்க சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்சக் ஒரு ஹாப்பி ஆகுது. தென் நீங்களும் ஹயுன்சக்கும் அந்த வராண்டா மாதிரிக்குள்ளே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. தென் லீ அங்கே வராரு. நீங்கள் லீயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க, அவரும் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. தென் லீ அவர் ரூமுக்கு போகிறாரு. அவர் உங்களை பார்த்துட்டு இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான். அப்போ தான் ஹயுன்சக் பார்க்குறாரு. ஆமாம்ல லீயும் நம்ம ஒரு பக்கத்து ரூம் தானே அப்படின்றாங்க.
லீ இங்கே வாயேன் அப்படின்னு ஹையுன்ஸை கூப்பிடுறாங்க. இருடா நான் என் ரூமில் இந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தென் அப்போ தான் ஹையுன்ஸுக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ச்சாரு. நீ எந்த மீனிங்கில் சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ச்சாரு. என்ன லவ் பண்ணுறியா? என்னவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உன்னோட எல்லாமே, உன்னோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ், அப்புறம் நிறையா நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்ச்சாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஹையுன்ஸுக்கே பார்த்துட்டீங்க. பட் ஹையுன்ஸுக்கை பார்த்து நீங்கள் ஸ்மைல் தான் பண்ணுறீங்க, வேறு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவர் நினச்சிக்கிறாரு, ஓ இவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு போல், அதான் ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. பின்னாடி பார்த்தா லின்னி வந்துட்டுருக்காரு. பட் ஹையுன்ஸுக்கு இதை நோட் பண்ணல. கரெக்டாக லீயும் அங்கேருந்து வராரு. லீ அப்படியே இதை கேட்டுடுறாரு. லீக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே வந்து நிற்கிறாரு. லின்னி கரெக்டாக அங்கே வராரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னனா இல்லையா? உன்னால் இன்றைக்கி ஜின்னை அவரோட ட்ரைனிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீ என்னடா இங்கே நின்று இவனுங்க கூட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. லீக்கு ஒன்றுமே புரியல. என்னடா வந்தது இவன் இப்போ பாட்டுக்கு திச்சானே, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல். டெய்லி அவனுக்கு தான் புரியலண்ணா, உனக்குமா புரியல? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்றாளா, நீ போய் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லல, அவள் கூட நின்று என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு திட்டுறாரு. ஐயோ நான் எதுவுமே சொல்ல, இவன் தான் என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் உள்ளே போயிடுறாரு. எங்கடா உள்ளே போகிற? உன்னையும் இந்த ஒயனையும் ஹையுன்ஸுக்கையும் பக்கத்து ரூமாக போட்டது தப்பாக போயிடுச்சு. அப்போது ஹையுன்ஸுக்கு லைட்டாக கோவம் வந்து, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் பக்கத்து ரூமில் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வெளியே உள்ளே இருக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியே என் கூட வந்து நின்று பேசிகிட்டு இருந்தா. பட் நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவளை ரெஸ்ட் எடுக்க விடணும்ல, நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தா அவள் எப்படி சொல்லுவா? நீ நிற்கிறீங்க தான் அவள் பேசிகிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் லின்னியை பார்த்துட்டு, இல்லை அவர் மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் அவரை இங்கே நிற்க சொன்னேன் அப்படின்றாங்க. லின்னிக்கு ஒரு மாதிரி ப்ரோக் ஆன மாதிரி இருக்குது. என்ன இவ இப்படி பேசுகிறா, அதுவும் இவனுக்காக அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. லீக்கு ஒன்றுமே புரியல. நானே என்னோடய லவ் ப்ரோக் ஆகி 2 வீக்ஸ் தான் ஆகுது, இன்னுமே அதுலேருந்து வெளியே வராமல் இருக்கேன். இவனுங்க வேறு இவளுக்காக மறுபடியும் சண்டை போட்டுட்ருக்கானுங்களே, எனக்கு இன்னும் இவன் மேலே க்ரஷ் வந்துட்டே தான் இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் முழிச்சிட்ருக்காரு. சரி நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லின்னியை பார்த்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க தான் வந்தேன். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி ஒரு மாதிரி கோவமாக போயிட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஹையுன்ஸுக்கு உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. நீ கோவமாக வரத வீ பார்க்குறாரு. ஆமாம் உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியும்ல நான் என்ன லவ் பண்ணுறேன்னு. ஆமாம் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே. பட் ஆனால் அவள் ஹையுன்ஸுக்கு லவ் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீ சொல்கிற? ஹையுன்ஸுக்கவா? ஐயோ ஹையுன்ஸுக்களோட நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு ஹையுன்ஸுக்கை தான் பிடிச்சிருக்கும் போல். நான் லைட்டாக கேட்டேன் அப்படின்றாரு. என்ன கேட்டேன்? நான் வரும்போது கரெக்டாக அவன் ஏதோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், ஒரு வேளை அவன் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டான் போல் அப்படின்றாரு. என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? ஜேகே கரெக்டாக அந்த சைட்லேருந்து வராரு. என்னடா வளர்றீங்க, என்னமோ ப்ரப்போஸு கிப்போஸு அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. உனக்கு என்ன, உனக்கு தான் நான் சொன்னால் புரியவே மாட்டேங்குதே, இப்போ சொன்னால் மட்டும் புரிஞ்சிருமா அப்படின்றாரு. என்ன சொல்லு அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி அவங்கள சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. சரி நீ வேணா நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோடய ரூமுக்கு வரியா அப்படின்னு வீ கேட்குறாரு. லின்னிக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் நம்மளை அவன் ரூமுக்கு கூப்பிட்றான். சரி நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன், நீ சீக்கிரம் வந்துடு, நான் அப்போ தான் பிளானை சொல்லுவேன் அப்படின்றாரு. என்னடா பிளான் பண்ண போகிற? உனக்கு ஒயன் வேணுமா வேணாமா? ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்றாரு. அப்போனா நீ என்னோடய ரூமுக்கு வா அப்படின்றாங்க. சரி நான் போய் இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆளை போய் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாரு. யாரை கூப்பிட போகிற? நீ வா, அப்போ தான் உனக்கு தெரியும். சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு லின்னியோட ரூமுக்கு போய் நம்ம பண்ணிகிட்ருக்காரு. வின்னோட ரூமுக்கு போகிறாரு. ஹே வின்னு அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா எதுக்கு இங்கே வந்திருக்க, அதிசயமாக இருக்கே அப்படின்னு வின் சொல்கிறாரு. எனக்கு பிரைட்டு வேணும் அப்படின்றாரு. என்னது உனக்கு பிரைட்டு வேணுமா? உனக்கு கொடுத்துட்டு நான் என்னடா பண்ணுறது? ஐயையோ நீ தப்பாக நினச்சிக்காத, நான் அதுக்கு கேட்கல, வேறு என்ன விஷயம்? ஒயன் விஷயமாக தான் பேசணும். என்னது ஒயன் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு உள்ளேருந்து வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு இப்போ ஓகே தானே அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலடா, பட் இந்த ஹையுன்ஸுக்கு இருக்கான்ல, அவன் ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. என்னது ஹையுன்ஸுக் ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? அவள் என்னடா சொன்னா? அவள் நோன் தானே சொன்னா, இல்லை ஓகே சொன்னாளா?
ஐயோ நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கேளுடா நான் சொல்ல வரது அப்படின்றாங்க. சரி நீ சொல்லு. ஐயன்ஸுக்கும் ஐயனும் நின்று வராண்டாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு கரெக்டாக லினி இந்த சைடு வந்திருக்கான். ஏதோ லவ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கடா. ஒரு வேளை அதான் நான் சொல்ல வந்தேன். இருக்காதுடா, அவனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை, அவன் சின்ன பையன் அப்படின்றாங்க. அவன் பார்க்க தாண்டா சின்ன பையன், அவன் ஆனால் பண்ணுற வேலைலாம் வேற மாதிரி இருக்கடா அப்படின்றாங்க. என்னடா நீ சொல்கிற, நம்ம கேங்லேயே அவன் மட்டும் தானே சின்ன பையன் அப்படின்றாரு. அது எனக்கு புரியுதுடா, அதனாலவே என்னமோ ஒயனுக்கு பிடிச்சிருமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றாரு. நீ அப்படிலாம் இல்லை, பயப்படாத, அவளுக்கும் லின்னி தான் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் வேணா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. இதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ இதுக்காக தான் வந்தியாடா, சரி சரி நான் வரேன், பட் எங்கே இந்த பிளானை போடலாம் அப்படின்றாரு. நான் வேணா என் ரூமில் போடலாமா அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. இல்லை நான் என் ரூமில் லின்னியை வர சொல்லிட்டேன். ஓ லின்னியை வரானா, சரி அப்போது நம்ம 3 பேரும் தானே அப்படின்றாங்க. ஆமாம் நம்ம 3 பேரும் என்னோடய ரூமில் சுகா இருப்பாரேடா. இல்லை நம்ம சுகாவை எப்படியாவது ஜிம்மின் ரூமுக்கு அமுச்சிருவோம். அப்போ ஜிம்மின் ரூமுக்கு போனால் அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க, ஜேகே வேறு இருப்பானே, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம், நீ வா அப்படின்றாங்க. தென் வின்னை பார்க்குறாங்க. ஐயோ இவன் தனியாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேணா எங்கள் கூட வா வின் அப்படின்றாங்க. என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நாங்கள் லின்னியை ஒயன் கூட சேர்த்து வைக்க பிளான் பண்ணுறோம். நல்லா பண்ணுறீங்கடா பிளானு, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வின் சொல்கிறாரு. பட் ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. இல்லை பட் ஒயனுக்கு ஹையன்ஸுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அது அவங்களோட லவ், அவங்க இஷ்டம், எப்படி போதோ அப்படி விட்டுருங்க அப்படின்னு வின் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் லின்னி பாவம், எனக்கும் பிரைட்டுக்கும் லின்னி கூட தான் ஒயன் சேரணும், அவள் எங்கள் ஃப்ரெண்டு, நாங்கள் தான் சேர்த்து வைப்போம் அப்படின்றாரு. பட் நான் வரல அப்படின்றாரு. ஏன்டா நீ இப்படி எனக்கு எப்போ பார்த்தாலும் எகென்ஸ்டாகவே இருக்கா அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. சவனே நீருடா, அவன் கூட ஏன்டா சண்டை போடுற அப்படின்னு வி சொல்கிறாரு. நான் ஒன்றும் சண்டை போடல, நானும் என் டார்லிங் அப்படி தான் அடிச்சுப்போம். ஐயோ உங்கள் ரொமான்ஸை தாங்க முடியலையேடா அப்படின்றாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கூப்பிடுறாரு. இல்லை எனக்கு என்னவோ ஹையன்ஸுக்கும் ஒயனை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒயனுக்கும் ஹையன்ஸுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அவங்கள அப்படியே டீலில் விடுங்களேன் அப்படின்னு வின் சொல்கிறாரு. அதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் போய் எப்படியாவது லினி கூட தான் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து வின்னுக்கு சிரிப்பு தான் வருது. 2 பேரும் எப்படி குழந்தைத்தனமாக இருக்கானுங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு வின் உள்ளே போயிடுறாரு. தென் பிரைட்டும் வியும் அவங்க ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது, என்ன சொல்லி சுகாவை இங்கேருந்து துரத்துறது அப்படின்றாங்க. நீ தானடா அதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு சொன்னேன், நீ தானடா நம்ம பிளானோட கிங்கே, நீ தானே ஐடியா கொடுக்கணும் அப்படின்றாங்க. வேணா நான் ஒன்று பண்ணுறேன், நீ போய் அப்படியே ஜேகே கூட பேச்சு கூட அப்படின்னு சொல்லி பிரைட் கிட்டே சொல்கிறாரு. நான் எப்படிடா, நான் அவன்கிட்ட பேசினதே இல்லை, நீ தான் அவனை வம்புழுத்து எப்படியாவது கூப்பிடுறா, அதுக்குள்ளே நான் சுகாவோட மைண்டை மாற்றி எப்படியாவது அந்த ரூமுக்கு வர வச்சிட்றேன். பேரும் போகிறாங்க. அப்போ பி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. ஐயோ அண்ணா அப்படின்றாங்க. என்னடா வந்தோடனே ஐயோன்ற, என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க. அப்படியே இப்போயே ஹக் பண்ணுறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும், ஏதாவது ஐஸ் வைக்கிறியா என்ன அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே சொல்லு அப்படின்றாரு. என்னடா ஷையாக இருக்குது, உன்னோட என்னடா ஜேகே ஏதோ உனக்கு ஓகே சொல்லிட்டானா என்ன, அவன் ஓகே சொல்லிட்டா அப்படியே அந்த வானமே 2 இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்றாரு. அதுதான் நடக்காதே இப்போதைக்கு அப்படின்றாரு. சரி அதுக்காக ஸ்டெப்ஸ் எதுவும் எடுத்து வச்சுருக்கியா என்ன அப்படின்னு சுகா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, உன்னைய ஜிம்மின் கூப்பிட்டாங்க அப்படின்றாரு. என்ன ஜிம்மின் என்னை கூப்பிட்டானா, அவன் கூப்பிடணுன்னா என்கிட்ட முன்னாடி தான் சொல்லியிருப்பானே. இல்லை எனக்கு தெரில, அவருக்கு கூப்பிட ஏதோ ஷையாக இருந்திருக்கும் போல், உன்னை கூப்பிட்டாரு, அதை ஏன்டா உன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ வேறு ரேடியோ வச்சே அப்படின்றாரு. என்ன நான் ரேடியோவா இருக்கட்டும், அவன் எங்கே கூப்பிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட ரூமுக்கு கூப்பிட்டாரு. என்னது ரூமுக்கு கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காரு. அது எனக்கு தெரில, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, ஜிம்மின் கூப்பிட்டானா, ஆமாம் நான் போய் சொல்கிறேன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் போய் படுக்கிறாரு. அப்போ கரெக்டாக சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுகா அப்படியே வேகமாக கிளம்பிட்டுருக்காரு. வீக்கு அப்படியே சிரிப்பாகவும் வருது, ஷையாகவும் இருக்குது. நம்ம அண்ணன் இப்படி இருக்காரு ஜிம்மின் மேலே பைத்தியமா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. சுகா போனதுக்கப்புறம் அப்படியே நைஸாக வந்து வெளியே எட்டி பார்க்குறாரு. தென் அப்போ தான் கரெக்டாக பிரைட்டு ஜேகேவோட டோரை போய் நாக் பண்ணுறாங்க. கரெக்டாக உள்ளேருந்து ஜிம்மின் வெளியே வராரு. என்னப்பா இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஜேகே கிட்டே பேசணும். என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பேசணும், நீங்கள் கூப்பிடுங்க. யார் வாய்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த பிரைட்டு தான் அப்படின்றாங்க. என்ன பிரைட், அவன் எதுக்கு இங்கே வந்து அவனை ஃபஸ்ட்டு போக சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் செப்பத்தால் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, என்ன திடீர்னு நீ போய் அவனை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு அவனுக்கு ஒரு டீல் இருக்குது, அதை நாங்கள் பேசணும். ஓ அப்படியா,
கரெக்டாக அந்த இடத்துல சுகா வரதை பார்த்துட்டு ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டே ஜேகே வெளியே போடா, அவனை பிரைட்டு கூப்பிட்றான் பாரு. என்ன இப்போ தான் அவன்கிட்ட இது மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னை எதுக்கு துரத்தன்னு நினைக்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீ போயேன் அப்படின்றாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வராங்க. தென் வி வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ லிங்கி வராரு. வியும் லிங்கியும் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. என்னடா ஏதோ பிளான்னு சொன்னால் என்ன பிளான், அதுக்கான ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க இரு அப்படின்றாங்க. யாரை சொல்கிற? அதுவா வருவாங்க. கரெக்டாக பிரைட் வந்துட்டு ஜேகே வெளியே கூப்பிடுறாங்க. எதுக்குடா கூப்பிட்ட? உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. அதை சொல்ல அப்படின்றாங்க. அதை நான் கொஞ்சம் தனியாக சொல்லணும் அப்படின்றாங்க. என்னடா வி எதுவும் சொல்ல சொன்னா என்ன? அவன் என்ன நீ வியே கேட்குற ஹே அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. அவன்டா தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், அதுதான் கேட்டேன். அதை பற்றி தான் நீ என் கூட வாயேன் அப்படின்றாங்க. என்ன நீ இங்கேயே சொல்லு அப்படின்றாங்க. இல்லையே இங்கே ஜிமின் ப்ரோ இருக்காரு, நான் எப்படி சொல்லுவேன்? சரி இரு வரேன்னு சொல்லிட்டு பிரைட்டும் ஜேகேவும் கரெக்டாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் சுகா வரதை ஜேகே நோட் பண்ணுறாரு. ஆமாம் இவர் எதுக்கு இங்கே வராரு, நம்ம ஜிமினோட ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஒரு வேளை இவனுங்க ஏதோ பிளான் போடுறானுங்களோ அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறாரு. வரியா இல்லையா அப்படின்னு பிரைட் கத்துறாங்க. தோ வரேன் இரு அப்படின்றாங்க. கரெக்டாக சுகா ஜிம்மினை பார்க்குறாரு. என்ன நீ கூப்பிட்டியாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் கூப்பிடலையே அப்படின்றாங்க. சரி நீ நான் கூப்பிடலையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லை நீ உள்ளே வா அப்படின்னு ஜிம்மின் கூப்பிடுறாரு. ஜிம்மின்க்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. சுகா இதை பார்த்துட்டு உனக்கு ஏன் இவ்வளோ ரெட்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ நார்மலாக இல்லை பாரு ஒன்று நீயே அப்படின்னு கண்ணாடி எடுத்து காமிக்கிறாரு. ஐயோ எனக்கு என்னான்னு தெரில, உன்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்றாரு. அது எனக்கு புரியுது, எனக்கும் இங்கே நீ கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே படப்படப்பாக இருந்துச்சு, அதான் நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க வந்தேன். நான் கூப்பிடலையே, பட் வி என்கிட்ட நீ கூப்பிட்டதா தானே சொன்னான், அவன் ஏதாவது சும்மா சொல்லியிருப்பான், ஒரு வேளை நம்மளை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நினச்சிக்கிறாரு. சரி ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசுகிறது அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. ஏன் உனக்கு பேச எதுவும் இல்லையா என்ன? இல்லை எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படி பார்க்குறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காரு ரோபோட் மாதிரி. தென் சுகா அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் இப்படி திரும்புகிறாரு. ஜிம்மின்க்கு அப்படியே படப்படன்னு இருக்குது. அப்படியே டக்குன்னு சுகா லிப் கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்மின்க்கு அப்படியே பிடிச்சி போயிடுது சுகாவை ரொம்ப. அவரும் சேர்ந்து பஞ்சாரு. தென் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஹயுன்சக் அப்படியே ரூமில் இருந்துட்டு உங்களவே நினச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குமா இல்லையா, நான் அவகிட்ட லவ் சொன்னேன், பட் அவள் எதுவுமே சொல்லலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தாவ சொல்லியிருப்பா, எல்லாம் இந்த லின்னியால் தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இந்த லின்னி ஏன் தான் அப்படி இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. சரி நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது, அவகிட்ட மறுபடியும் நான் எப்படி பேசுகிறது, அவளை பார்ப்போமா வேணாமா, இப்போ பார்க்க போனால் அவள் தூங்கிட்டு இருப்பா, பட் ஆனால் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்சக் நினச்சிட்ருக்காரு. தென் ஆரம்ஜின்னோட ரூம்க்கு வராரு. உள்ளவா அப்படின்றாங்க. நான் உன்னை அப்போ கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க ஆரம் அப்படி வந்து கேட்கவும், நான் உன்னை உண்மையாலுமே கஷ்டப்படுத்திட்டேன்னா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ நம்ம நல்லதுக்காக தானே சொன்னேன், நான் இதில் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ நான் சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகலையா அப்படின்றாங்க. இல்லை எல்லாருக்கும் முன்னாடி நீ அப்படி பேசுனது எனக்கு ஹர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி விடு, இனி நான் உன்னை அப்படி பேச மாட்டேன், அதுவும் எல்லாத்துக்கு முன்னாடி பேச மாட்டேன், பட் நான் தனியாக உன்னை எப்படி வேணாலும் திட்டுவேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல நீ திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றாங்க. ஆரம்பம் அப்போது ஜின்னவே பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் நீ எதுக்கு இப்போ என் ரூம்க்கு வந்த அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ சேடாக இருப்பியோ அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஓ அப்போ நான் சேடாக இருப்பேன்லாம் நீ நினச்சி பார்ப்பியா என்ன? நான் தான் சொல்லியிருக்கேனே நம்ம வேர்ல்ட்லேயே எனக்கு நீயும் ஜேஹோப்பும் ரொம்ப முக்கியம், பட் ஆனால் நீ அப்பப்போ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவ, அது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கும் அப்படின்றாரு. என்ன க்யூட்டாக இருக்குமா, நீ ஏன் அப்படி பேசுகிறாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. ஆமாம் என்ன சொல்லணும்? அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக கிராண்ட்பா அங்கே உள்ளே வந்துடுறாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமான மாதிரி இருக்குது. கிராண்ட்பா வந்துட்டு சரி உங்களோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாரு. எங்கள் ட்ரைனிங்கா நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஆரம் ஒரு மாதிரி ரூடாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாரு. என்ன கிராண்ட்பா என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் நான் 2 பேர்த்துக்கும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஆமாம் ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கல? ஒன்றும் இல்லை, அது சம் ப்ராப்ளம்ஸ், ஸோ நான் நாளைக்கு சொல்லி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி பட் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் ட்ரைன் பண்ணுங்க அப்படின்றாரு. சரி கிராண்ட்பா அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு பேஷண்ட் மாதிரி தெரியுதாடா, ஏன்டா இப்படி என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்றாங்க.
நீங்கள் எங்கள் கிராண்ட்பா இல்லையா, ஸோ நான் உங்களை பார்த்துக்கணும்ல, அதனால தான். ஆரம் மனசுக்குள்ளேயே இவரை எப்படியாவது வரட்டணும், என்ன பண்ணுறது, ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லி, கிராண்ட்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னனா இல்லையா, போங்க ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்றாரு. ஏன்டா என்னை துரத்ததுலே இருக்க, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தானே எங்களுக்கு நாளைக்கு ட்ரைன் பண்ண முடியும், போங்க போங்க அப்படின்னு ஆரம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஜின்னுக்கு இதை பார்த்து பார்த்து சிரிப்பாக வருது. ஆர்மீஸ் ஆரம் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வி, பிரைட், லின்னி இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க, இவங்க பிளான் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஹையன் சக் நினச்சிட்ருக்கிறது நிறைவேறுமா. ஆர்மீஸ் இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.